குட் ஈவினிங் டியோ. இந்த நாள் வந்து கிளாஸ் டே 5வது நாள். இந்த 5வது நாளில் நாங்கள் பார்க்குற மாடல் பேப்பர். இந்த மாடல் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தயாரித்த நோட்ஸுகளையும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் காலையில் இந்த பேப்பர் போட்டுக்கிறோம். கிளாஸில் இருந்தார்கள் இந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி பாருங்க. இந்த பேப்பரில் இருக்கிற கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்கிற நோட்ஸுகள் மிக சுருக்கமாக இருக்கு. இந்த நோட்ஸுகளை நீங்கள் ஒரு இன்னும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு சுருக்கமாக இந்த கேள்விகளுக்கு விடைகளாக மாற்றிக்கொள்ளுங்க. ரைட், பார்ப்போம். முதலாவது பாருங்க, நிதி ஒழுங்கு விதிகளில் அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் என குறிப்பிடப்படுபவர் யார்? இது வந்து நாங்க கடந்த வகுப்புல பார்த்திருக்கிறோம். அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், 2 விடயங்கள் அதில் பார்த்துக்கிறோம். இப்போதைக்கு சான்றுபடுத்தல்ல இருந்து நாங்கள் பார்க்க போறோம். ஏன்னா அதிகார கையளிப்புகள், செலவு தொடர்பான கையளிப்புகள், வரவு தொடர்பான கையளிப்புகள், இதெல்லாம் நாங்கள் கடந்த கிளாஸில் நாங்கள் பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் பார்க்க போறது அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர். இந்த அத்தாட்சிப்படுத்தும் இந்த சொல் வந்து சான்றுபடுத்தும், உறுதிப்படுத்தும், இந்த மாதிரி ஒத்தகருத்து சொல்லுகள் எந்த விதத்துல கேட்டாலும் கூட இந்த அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் என்ற வரைவிலக்கணம், அவருக்குரிய அந்தக்குரிய வரைவிலக்கணம் தான் நாங்க எழுத வேணும். ஏன்னா சில பேப்பர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உறுதிப்படுத்தும் உத்தியோகத்தரின் பொறுப்புகள் எடுப்பாங்க. சில கேள்விகளில் சான்றுபடுத்தும் உத்தியோகத்தர் என குறிப்பிடப்படுவர் யாருன்னு கேட்பாங்க. அப்ப நாங்க எங்களோட நிதி பிரமாணத்துல அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் சொல்லி தந்தாலும் கூட அந்த அத்தாட்சிப்படுத்தும்ன்றதுக்கு பொருத்தமான ஒத்தகருத்து சொற்களையும் நாங்க அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்க வேணும். இதுல உறுதிச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்றுள்ள உத்தியோகத்தர் அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் என குறிப்பிடப்படுவார். ஏன்னா நாங்க சும்மாவே அத்தாட்சிப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்றுள்ள உத்தியோகத்தர் என்று எழுத இயலாது. உறுதிச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்றுள்ள உத்தியோகத்தர் என்று முழுமையா எழுதினா மட்டும்தான் அதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க, அடுத்த விடயத்தை பாருங்க. அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தரின் பொறுப்புகள் 5 இருக்கு. இது வந்து கூடுதலாக திணைக்களங்கள்ல அத்தாட்சிப்படுத்தும் என்ற இடத்துல அந்த பொறுப்புல இருக்கிற உத்தியோகத்தர்களாக நாங்க கணக்காளர்களை தான் காணக்கூடியதா இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜெண்டர் 35 பொது 35 படிவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அல்லது அதுக்கு சமனான ஏதாவது டிராவலிங்களை அதுகள் இதெல்லாம் தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும், சர்டிபிகேஷன் ஆஃபீஸர்ஸ், சர்டிபிகேஷன் ஆஃபீஸர் சிக்னேச்சர் இந்த மாதிரி அங்க இருக்கும். அதுல கணக்காளர் சைன் பண்ணியிருப்பார். அதுல இருந்து நாங்க என்ன கொள்ளலாம், இந்த அத்தாட்சிப்படுத்தும் கடமைகளை வந்து கணக்காளர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா கணக்காளர் இல்லை, அது உரிமை வந்து கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு தான், திணைக்கள தலைவருக்கு தான். அது ஒரு கடமை பகிர்வு, அது திணைக்களத்தில் ஒரு கடமை பகிர்வு. அத்தாட்சிப்படுத்தும் கடமைகள் அந்த உத்தியோகத்திற்கு பயந்தளிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க அதை மனதில் வச்சுட்டு இதுக்குரிய பொறுப்புகளை நாங்கள் எழுதலாம். முதலாவது பாருங்க, ஒவ்வொரு உறுதிச்சீட்டிலும் குறிப்பிடப்பட்ட தொகையானது நிதியமைச்சர் கையொப்பமிட்ட ஆணைச்சீட்டுக்கு உட்பட்டது. அந்த வரன் மூலமாக எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டுக்கு அமைவாக அந்த ஒதுக்கீட்டு அந்த நிதி எந்த ஹெட்டில் இருக்கோ அதைத்தான் நாங்க அந்த வவுச்சர்ஸில் குறிப்பிடுவோம். அந்த முதலாவது அந்த
ஆணைச்சீட்டுக்கு உட்பட்ட வகையில அந்த உறுதிச்சீட்டுக்குரிய கொடுப்பனவு அமைஞ்சிருக்கா என்றதை பார்க்கணும். அடுத்தது குறித்த கொடுப்பனவு ஒதுக்கீட்டு பேரேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள என்பதை உறுதிப்படுத்தணும். அடுத்தது உறுதிச்சீட்டு காட்டப்பட்ட தொகை சரியானது என்றதை உறுதிப்படுத்தணும். மற்றது பதிவுகள் 2 தடவையில டபுள் என்ட்ரி வராத மாதிரி அந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதை செக் பண்ணணும். அடுத்தது இந்த உறுதிச்சீட்டு செம்மையானது, அதில் சகல விடயங்களும் உள்ளடங்கி இருக்கின்றது உறுதிப்படுத்தப்படணும். இன்னும் கூட இருக்குது அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்திற்கு எங்களுக்கு மிக இலகுவாக விளங்கக்கூடிய, ஏன்னா விளங்கினா மட்டும்தான், சரியா விளங்கினா மட்டும்தானே நாங்கள் எக்ஸாமுக்கு எழுதலாம். விளங்காதத்தை எல்லாம் கொண்டு இதில் எழுதிட்டு அதை நீங்கள் விளங்காம படிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. இது தெரிகிற 5 விடயங்களும் சிம்பிளா ஒரு ஒரு கணக்கு பிரிவில் வேலை செய்யாத உத்தியோகத்தரும் கூட சிம்பிளா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி அந்த வசனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 5 விடயங்களும் நீங்க எழுதக்கூடியதா இருக்கும். அடுத்த விடயத்தை பாருங்க. நிதி ஒழுங்கு விதிகளில் கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என குறிப்பிடப்படுவது. இது இந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுகளில் கொடுப்பனவுகளை செய்யுமாறு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர். நாங்க கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என குறிப்பிடப்படுவர் யாருன்னு கேட்டு நாங்க ஆன்சர் கொடுக்க கொடுப்பனவு கடமைகளை செய்யும் உத்தியோகத்தர் எழுதினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப நாங்க முழுமையா எழுதணும். அதாவது என்னத்தை கொடுப்பனவு செய்கிறார், அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுகளில் உள்ள கொடுப்பனவு. அத்தாட்சிப்படுத்தப்படாத உறுதிச்சீட்டுகளில் இருக்கிற கொடுப்பனவுகளை அவர் செஞ்சாருன்னா அவரு கொடுப்பனவு உத்தியோகத்தர் இல்லை. அப்ப நாங்க இது விவரமா எழுதணும் என்னன்னு சொன்னா, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுகளில் உள்ள கொடுப்பனவுகளை செய்யுமாறு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர். அடுத்தது பாருங்க, காசோலை மூலம் கொடுப்பனவு செய்யும் போது கணக்கீட்டு உத்தியோகத்தரின் விண்ணப்பத்தின் பேரில் எத்தனை உத்தியோகத்தர்கள் காசோலையில் கையொப்பமிட வேண்டும். இது இதுக்கும் அதே மாதிரி தான். அந்த விரிவாக 2 உத்தியோகத்தர்கள் என்று நாங்கள் எழுதிடாது. அந்த 2 உத்தியோகத்தர்களும் திரைசேரியால அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கணும். சும்மா 2 உத்தியோகத்தர் கண்ட எல்லாரும் செய்ய பண்ணலாம் மாதிரி அந்த எங்களுக்கு அந்த விடை அமைஞ்சிடும். அப்ப நாங்க என்ன செய்யணும், திரைசேரியால் முறையாக அதிகாரம் அளிக்கப்பட்ட 2 உத்தியோகத்தர்கள் எழுதினாலே போதுமானது. திரைசேரியால் அதிகாரம் அளிக்கப்பட்ட சொல் அங்க வந்துடும் என்று சொன்னா உங்களோட விட ஒரு பூரணமான விடையாக இருக்கும். அடுத்து பாருங்க, நிதி பிரமாணம் 141 படி காசோலையில் முதலாவதாக கையொப்பமிடுபவர். இது கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர். அடுத்தது சேகரிப்பு என்பதால் கருதப்படுவது என்ன? இது அரசாங்கத்துக்கு வருமதியான தொகையை அறவிடும் முறைதான் இந்த சேகரிப்புன்றது. கூடுதலாக எங்களோட சாதாரண அலுவலகங்கள், அதாவது பிரதேச சபைகள் அப்படியான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் தான் இந்த சோலை வரிகள், வேற வியாபாரம் சம்பந்தமான வரிகள் இதுகளெல்லாம் அறவிட்டு வருவாங்க. அதெல்லாம் ஒரு சேகரிப்பு. எங்களுக்கு உதாரணத்துக்கு அன்றாட வாழ்க்கையில காணக்கூடிய விடயங்கள். இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு வருமதியான தொகை அறவிடும் முறைதான் சேகரிப்பு. அடுத்தது காசோலையில் 2வது கையொப்பமிடுவது பொறுப்புகள் 5 தருக. பாருங்க, இந்த முதலாவது கையொப்பமிடுபவர் காசோலையில் கையொப்பமிடுவது அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளார் என்றதும் இந்த 2வது கையொப்பமிடுபவர் அறியணும். ஏண்டா காசோலையில முதலாவது கையொப்பமிட்டவர் பொருத்தமான அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட ஆளா இருந்தால் மட்டும்தான் இந்த 2வது கையொப்பமிடுபவர் கையொப்பமிடலாம். அதிகாரம் வழங்கப்படாதாக்கள் கையொப்பமிட்டாங்கன்னா இவரு கையொப்பமிடல. கையொப்பமிட்டா இவரும் அது ஒரு மோசடிக்கு போயிடும். இப்போ முதல்ல அந்த முதலாவது கையொப்பம் சரியான அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர் உத்தியோகத்தரால் அது வைக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கணும். அடுத்தது இந்த காசோலைகளில் அதாவது முதலாவது கையொப்பமிட்டவருக்கு பிறகு ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கணும். அடுத்தது தொகை, பெயர் விவரங்கள் இந்த வவுச்சர்ஸில் இருக்கிற மாதிரி அங்கே சேம் அதாவது ஒத்திருக்கிறதான்றதை பார்க்கணும். அடுத்தது இந்த உறுதிச்சீட்டு, இந்த வவுச்சர்ஸ் பொருத்தமான அந்த உத்தியோகத்தரால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா, அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கா, 2 உறுதிப்படுத்தல், அத்தாட்சிப்படுத்தல், சான்றுபடுத்தல். இதுகள்
முறையாக அதுல உரிய உத்தியோகத்தரால அது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றத கவனமாக அவர் அவதானிக்கணும். மற்றது இந்த கொடுப்பனவு செய்யப்பட்டுள்ளன்றத காட்டுற மாதிரி அதுக்குரிய ஒரு ஃப்ரேம் கொண்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுல இந்த இனிஷியல் ஒன்று பண்ண வேணும். எங்க இந்த புற அந்த வவுச்சர்ஸ் வந்து பேமெண்ட் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி 5 விடயங்கள் மிக சுருக்கமான விடயங்கள் இதில் தரப்பட்டிருக்கு. இதுவும் காசோலையில் 2வது கையொப்பமிடுகிறது பொறுப்புகள். அடுத்தது பாருங்க, ஒரு சேகரிப்பு உத்தியோகத்தர் பணத்தை நேரடியாக பெறும்போது எவ்வாறு செயற்பட வேண்டும். சேகரிப்பு உத்தியோகத்தர் இவர் வந்து பப்ளிக்கிட்டையும் சரி யாருக்கிட்டையும் சரி பணத்தை அரசாங்கத்துக்காக பெற்றுக்கொள்கிற ஒரு உத்தியோகத்தர். இவர் வந்து முதலாவது பொருத்தமான, அதாவது அது அங்கீகரிக்கப்பட்ட படிவத்தில் பற்றுச்சீட்டு வழங்க வேணும். மற்றது அந்த தொகையை பற்றுச்சீட்டு வழங்கி பெறப்பட்ட தொகையை கொண்டு ஏற்கும் உத்தியோகத்தர்கிட்ட, அதாவது திணைக்களத்தில் இருக்கிற ஏற்கும் உத்தியோகத்தர்கிட்ட அதை சப்மிட் பண்ணணும். இதுதான் அவற்றை சேகரிக்கும் உத்தியோகத்தர் இந்த வேண்ட காசை என்ன செய்யணும்ன்றதுல ஒரு மெத்தட். இது வந்து இவருக்கு ஒரு பணம் பெற்றுக்கொண்டதாக வழங்கப்படுற பற்றுச்சீட்டு படிவ இலக்கம் படிவம் பொது 172. ஏற்கனவே நாங்கள் கிளாஸில் பார்த்துருக்கிறோம். இது இந்த கிளாஸில் இருக்கிற அகல் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமா இருக்கும். இரண்டா ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது கொடுப்பன உத்தியோகத்தர் ஒருவரின் பொறுப்புகள் 5 தருக. கொடுப்பன உத்தியோகத்தர்டா உங்களுக்கு தெரியும், முறையாக அதிகாரம் அளிக்கப்பட்ட உறுதிச்சீட்டின் மூலமான கொடுப்பனவுகளை மேற்கொள்ளும் உத்தியோகத்தர். இவர் வந்து முதலாவதாக என்ன செய்யணும், உரிய கொடுப்பனவு செய்வதற்கென ஏற்கப்பட்ட ஒவ்வொரு உறுதிச்சீட்டும் அதிகாரம் பெற்றுள்ள உத்தியோகத்தரால அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றதை பார்க்கணும். அடுத்தது அத்தாட்சிப்படுத்தினதுக்கு பிறகு அந்த உறுதிச்சீட்டு தவறாக ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கணும். மற்றது உரிய ரிசிப்டுகள் அந்த வவுச்சர்ஸில் இணைக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கணும். மற்றது காசு அந்த வவுச்சர்ஸுக்குரிய நபர் அந்த 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 கொடுப்பனவுக்குரிய நபர் சரியான நபரான்றதை அடையாளப்படுத்தணும். அடுத்தது இந்த காசோலை மூலம் செக் மூலமாக நாங்கள் பேமெண்ட் செய்கிறோம்னா அதுக்குரிய செக்குக்குரிய நேம், அதாவது டீட்டெயில், அந்த செக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நாங்கள் எழுதுகிறோமோ அது வந்து அந்த வவுச்சர்ஸுக்கு அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்களாக இருக்க வேணும். எந்த ஒரு விடயங்களும் மாற்று விடயங்கள் அதில் இருக்கக்கூடாது. மற்றது இந்த வவுச்சர்ஸில் முற்பக்கத்தில் வழங்கப்பட்ட என்ற ஒரு முத்திரை ஒன்று பொறிக்கப்படணும். அடுத்தது 7வதா பாருங்க, ஒவ்வொரு கொடுப்பனவும் உடனடியாக அதற்கென விதிக்கப்பட்ட பதிவுகளில் குறிப்பிடப்பட்டு முறையாக கணக்கு வைக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தணும். அதாவது உரிய பதிவுகள் அந்த வவுச்சர்ஸுக்கும் அந்த கொடுப்பனவுக்கும் பொருத்தமான பதிவுகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதையும் இவர் இந்த கொடுப்பன உத்தியோகத்தர் உறுதிப்படுத்த வேணும். அடுத்த விடயத்தை பாருங்க, திணைக்கள காசோலை ஒன்றில் கையொப்பமிடும் விதத்தினை குறிப்பிடுக. திணைக்கள காசோலை ஒன்றில் கையொப்பமிடும் விதத்தினை குறிப்பிடுக. இது வந்து நிதி பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விடயம். அதாவது முதலில் கையொப்பமிடுபவர் இடைவெளியின் இடது பக்கத்தில் அல்லது காசோலையின் கையொப்பமிடுவதற்குள்ள முதல் வரியில் 2 மெத்தட்ல சைன் பண்ணுவாங்க. ஒன்று முதல் வரி, 2வது வரி, அந்த வரி அடிப்படையில் மேலுக்கு கீழுக்கு. இந்த மட்டும் சைன் பண்ணுவாங்க பக்கத்துல ஒரே நேர்கோட்டில் பக்கத்துல பலம் இடமாக 2 விதமாக கையொப்பமிடலாம். இந்த 2 விதமாக கையொப்பமிடுறதும் எப்படி என்றுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து இடைவெளியின் இடது பக்கத்தில் அல்லது காசோலையின் முதல் வரியில் கையொப்பமிடுவர் முதல் கையொப்பமிடுவரா இருப்பார். இவர் வந்து காசோலையில இடது பக்கத்துல அல்லது அந்த முதல் வரியில அலட்சியம் என்றால் முதலாவது கையொப்பமிடுவர். இந்த முதல் கையொப்பம் இடுற உத்தியோகத்தர் வந்து கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தராக கருதப்படுவர். இவர்தான் வந்து முதலாவது கையொப்பம். 2வது கையொப்பமிடுபவர் இந்த கையொப்பமிட்டவருக்கு கீழே சைன் பண்ணணும் அல்லது வலது புறத்துல சைன் பண்ணணும். அந்த உத்தியோகத்தருக்கு வலது புறத்துல, அதாவது முதலாவது கையொப்பம் உத்தியோகத்தருக்கு வலது பக்கத்துல இந்த 2வது உத்தியோகத்தர் கையொப்பம் இட வேணும். இதுதான் காசோலையில் கையொப்பம் ஒரு மெத்தட்.
அடுத்தது கீழ்வரும் திணைக்களங்கள் படத்தை ஏற்கும் விதங்களை குறிப்பிடுக. அதாவது ஆனா வகுப்பு திணைக்களம், ஆவண வகுப்பு திணைக்களம், ஈனா வகுப்பு திணைக்களம் என்று 3 விதமான திணைக்களங்களை நாங்க ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த திணைக்களங்கள் ஆனா வகுப்பு திணைக்களங்கள்னா என்னென்ன திணைக்களங்கள் உள்ளடங்கும், ஆவண ஈனா வகுப்பு திணைக்களம்னா என்னென்ன திணைக்களங்கள் உள்ளடங்கும்ன்றதை நாங்க இறுதியாக, அதாவது இந்த எக்ஸாமுக்கு போற டைம்ல இந்த எஃப்ஆர் முடிஞ்சு எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்சு இறுதியில நாங்க அந்த திணைக்களங்கள் என்னென்று பார்க்கலாம். இந்த ஆனா வகுப்பு திணைக்களங்கள் இது தாமே ஏற்கும் அலுவலகங்களாகும். அவற்றுக்கு பருமதியானவை சேகரிப்பு உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளின்படி ஏற்கும் உத்தியோகத்தர்களினால் வழக்கமாக நேரடியாக பெறப்படும். இது என்னென்று ஏ வகுப்பு ஆனா வகுப்பு திணைக்களங்கள் எல்லாம் வந்து சேகரிப்பு உத்தியோகத்தர் இல்லாமலும் கூட ஏற்கும் உத்தியோகத்தர்கிட்ட வழக்கமாக நாங்க நேரடியா பணம் செலுத்தலாம். உதாரணமா நாங்க நேரடியா சில திணைக்களங்கள்ல நேரடியாகவே காசு கொண்டு செலுத்துறது. இப்ப ஒரு பிரதேச சபைன்னா சோலை வரி வந்து அறவிட வருவாங்க. சில நேரங்கள்ல நாங்க என்ன செய்வோம், கொண்ணும் கட்டுறது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த அதுக்கேத்த மாதிரி அந்த நிர்வாகங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். இதுல வந்து பாருங்க, ஆனா வகுப்பு திணைக்களங்களுக்கு சேகரிப்பு உத்தியோகத்தர் வேண்டுகோள் விடுத்திருப்பார். இப்ப நான் இல்லாட்டியும் நீங்க நேரடியாக அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்று இந்த ஏற்கும் உத்தியோகத்தருக்கு அந்த அனுமதியை கொடுத்திருப்பார். அது வந்து ஆனா வகுப்பு திணைக்களங்கள். அடுத்தது ஆவண ஈனா வகுப்பு திணைக்களங்கள் வந்து சேகரிக்கும் உத்தியோகத்தர்கள் பணத்தை நேரடியாக பெற்று அதனை ஏற்கும் உத்தியோகத்தருக்கு அனுப்புவார். இது வந்து ஆவண ஈனா வகுப்பு திணைக்களங்கள். ரைட். அடுத்தது நிதி பிரமாணம் 142 படி மதிப்பீடு என்பதால் கருதப்படுவதென்ன? இது வந்து அரசாங்கத்துக்கு வருமதியான தொகையை கண்டறிந்து அதுக்குரிய ஆட்களையும் அறிஞ்சு கொண்டு அதுக்குரிய ஒரு மதிப்பு ஒரு என்ன அது பற்றி நாங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறது, தீர்மானிக்கிறது. இவங்ககிட்ட நாங்க இந்த தொகையை அறவிடலாமா, அறவிட அந்த அதிகாரம் இருக்கா, அத சரியான தொகைகளை ஒரு எஸ்டிமேட் போடுறது. அது வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தரால ஒவ்வொரு வருஷமும் அடுத்த எதிர்வரும் வருடத்துக்கு இந்த வருடமே அந்த மதிப்பீட்டை அவங்க போட்டுருவாங்க. போட்டுட்டு அந்த மதிப்பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த வருடம் உரிய சேகரிப்பு உத்தியோகத்தரால அந்த தொகைகள் சேகரிக்கப்படும். இதுக்கு தான் அந்த மதிப்பீடும் உத்தியோகத்தருக்கு மதிப்பீடு என்பதால் கருதப்படுவது என்னென்று கேட்டால் அதுக்குரிய வரைவிலக்கணமாகத்தான் நாங்கள் இது எழுத வேணும். மதிப்பீடு என்பது அரசாங்கத்துக்கு வருமதியான தொகையையும் அது அறவிடப்பட வேண்டிய ஆட்களையும் ஆய்ந்தறிந்து அது பற்றி தீர்மானித்தலாகும். இது மதிப்பீடுன்றது வேற வேற மதிப்பீடுகளும் இருக்கு. என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாண்டியோன்னா அதுக்கு வேற மதிப்பீடு இருக்கு. அதெல்லாம் இல்லை. 142 நிதிப்பிரமான 142 என்ன மதிப்பீடு சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நாங்கள் எழுதணும். எஸ்டிமேட்னா பல விதமான எஸ்டிமேட்டுகள் இருக்கு. ஒரு வீடு திருத்தம் பண்ணியோன்னா அதுக்கு ஒரு எஸ்டிமேட், ஒரு கட்டடம் கட்டணும்னா அதுக்கு ஒரு எஸ்டிமேட். ஆனா இது அப்படி இல்லை. இது வந்து 142 சொல்லப்பட்டது அரசுடைய அல்லது வருமானத்தை சேகரிக்கிற மதிப்பீடு. கிழக்கு பாருங்க, 2வதாக இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கத்தினால் ஆற்றப்பட்டுள்ள ஒரு சேவைக்கு அல்லது வளங்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவை அல்லது ஒரு அறவிடுதலை தீர்மானிக்கும் முறையையும் இது கொண்டுள்ளது. இந்த தீர்மானிக்கும் நீனாக்கு பதிலாக லீனாடு கட்டிருக்கு. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நீங்க திருத்தி வாசிங்க. இது பிழையாது. நீங்க திருத்தி வாசிக்க அல்லது நீங்க எழுதியக்க திருத்தி எழுதி கொள்ளுங்க. இந்த மாதிரி இந்த வழங்கல்கள் சேவைகள் அதுகளுக்கெல்லாம் அறவிடுற தொகையையும் கூட இந்த மதிப்பீடு என்ற சொல் கருத்தில் எடுக்கப்படும் என்று 2வது விடயமாக இந்த 142வது நிதிப்பிரமாணம் சொல்லி இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. 142 நாளின்படி ஏற்றல் என்பதால் கருதப்படன. அதை ஏற்றல் ஏற்றுக்கொள்ளல் என்பதால் கருதப்படுவதென்ன? பெறப்பட்ட பணம் யாவற்றையும் அரசாங்க நிதியில் சேர்த்தலும் அதனை சரியாக கணக்கு வைத்தலும் ஏற்றல் எனப்படும். ஒரு முக்கியமான சொல். இந்த வரைவிலக்கணம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது 143 படி மதிப்பீடும் உத்தியோகத்தர் எனப்படுபவர் யார்? அதாவது கையளிப்பினால்
அல்லது புறவாறாக மதிப்பிடும் கடமைகளை செய்யும் ஒரு உத்தியோகத்தர். நாங்க சும்மா மதிப்பிடும் கடமையை செய்யும் என்று நாங்கள் எழுத இயலாது. ஆனால் எழுதணும் கையளிப்பினால் அல்லது புறவாறாக அந்த அவருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கணும். இந்த மதிப்பிடும் உத்தியோகத்தருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கணும். அது கடமைகள் கையளிப்பு அல்லது வேறு ஏதாவது வகையால அந்த அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தா அவர் மதிப்பிடும் உத்தியோகத்தராக கருதப்படுவார். அடுத்தது நிதி சம்பந்தமான வேலைகளை மேற்பார்வை செய்வதற்காக கணக்கீட்டு உத்தியோகத்தர் யாரை பொறுப்பாக வைக்கலாம்? இவர் ஒரு கணக்காளரை பொறுப்பாக வைக்கலாம். அவர் இல்லாட்டி அதுக்கு பொருத்தமான ஒரு உத்தியோகத்தரை இந்த நிதி சம்பந்தமான வேலைகளுக்கு மேற்பார்வைக்காக வைக்கலாம். அடுத்தது காசோலையாக கொடுப்பனவு செய்யும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய 3 விடயங்கள். இது நாங்க கூடுதலாக திணைக்களங்கள்ல இப்ப 99% காசோலை கொடுப்பனவாக வந்துட்டு சம்பளங்களும் கூட நேரடியா வங்கிக்கு போற அளவுக்கும் வந்துட்டு. என்னடா இப்ப இந்த காசு பரிமாற்றம் குறைஞ்சிட்டு, பணப்பரிமாற்றம் குறைஞ்சிட்டு. அதனால இந்த மாதிரி கேள்விகள் மிக முக்கியமாக நீங்க படிக்க வேண்டிய கேள்விகள். இந்த காசோலை ஒன்று நாங்க பேமெண்ட் செய்யணும், காசோலை மூலம் பேமெண்ட் செய்யணும்னா முதலாவது வங்கி மீதி எங்களுக்கு இருக்க வேணும். எங்களோட கணக்குல வங்கியில காசு இருக்க வேணும். இது எங்க பாக்குறது? வங்கி கூட்டுல இருந்து நாங்க நாளுக்கு நாள் பார்த்து கொள்ளணும். என்னடா இப்ப திணைக்களங்கள்ல மாதத்துக்கு ஒரு தரம் தான் அந்த வங்கி கூட்டு வாரது. அவங்க கேஸ்புக் பேலன்ஸை வச்சு பார்த்துட்டு வருவாங்க. கேஸ்புக் பேலன்ஸை வச்சு பார்த்தாலும் கூட எங்களுக்கு வங்கி கூட்டு தான் உண்மையான ஒரு பேலன்ஸை காட்டுறது. அதனால இந்த வங்கி கூட்டு பேலன்ஸ் நாங்க கட்டாயமாக கேட்டு பெற்று கூட அதை அறிஞ்சு கொள்ளலாம். 2வது காசோலை இலக்கம் உறுதிச்சீட்டில் குறிப்பிடப்படணும். 3வது குறித்த மீதி காலம் வங்கி கூட்டுடன் ஒப்பிட்டு இணக்கம் செய்யப்படுகிறது என்பதும் அங்க கவனம் செலுத்தப்படணும். ஏன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று செய்யணும். இதுல அர்த்தம் என்னன்னா காலம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் செய்யணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் செஞ்சா தான் பேங்கில் என்ன நடக்குன்றது எங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க் ரீகன்சிலேஷன் செய்யணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க தாரது, வங்கி கூறு தாரது. நாங்கள் அதை வச்சு கேஸ்புக்கோட ஒப்பிட்டு ரீகன்சிலேஷன் வங்கி கணக்குனங்க கூற்று இது நாங்கள் கட்டாயம் செய்ய வேணும். அடுத்தது மதிப்பிடும் உத்தியோகத்தரின் பொறுப்புகள். இது சேர்க்கப்படவிருக்கும் தொகை முடிந்தவரை செம்மையாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தணும் இந்த மதிப்பிடும் உத்தியோகத்தர். கூடுதலாக மதிப்பிடும் உத்தியோகத்தருக்கு நாங்கள் உதாரணமா சொல்லக்கூடியது இந்த வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அனைவரும் மதிப்பீட்டு உத்தியோகத்தர்களாக தான் கருதப்படுவாங்க. கூடுதலாக வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர்னா எந்த திணைக்கள உத்தியோகத்தர்கள்ன்றதை நாங்கள் ஏற்கனவே கடந்த சில வகுப்புகளில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இவங்க சேர்க்கப்படும் தொகை முடிந்தவரை செம்மையாக மதிப்பிடப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தணும். அடுத்தது குறித்த தொகைகள் விவரங்கள் யாரிடமிருந்து சேகரிக்கப்பட வேண்டும் என்றதையும் அந்த சேகரிப்பு உத்தியோகத்தருக்கு வழங்கணும். மற்றது எந்த சட்டம் ஒழுங்கு விதிகளுக்கு இணங்க அவருக்கு மதிப்பீடு செய்ய அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதோ அவைகளின் ஏற்பாடுகளுக்கு குறித்த தொகைகள் தீர்மானிக்கப்படணும். 2 வரிகள் சில டைமில சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அதிகாரங்கள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கணும். அடுத்தது முடிந்த வேலைகளுக்கு செலவு குறிப்பிடும் போது மறைமுகமான செலவுகள், நேரடியான செலவுகளும் மறைமுகமான செலவுகளும் கணக்கிடப்படணும். என்ற இந்த 2 செலவுகளும் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மதிப்பீடு சரியான ஒரு மதிப்பீடாக இருக்கும். அடுத்தது வரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வீதங்கள், வளங்களுக்கும் சேவைகளுக்கும் செலவுகள், கட்டணங்கள் முதலியவற்றை காலம் மீள பார்வையிடல். இது இந்த திருத்தங்கள் அடிக்கடி திருத்தங்கள் செய்யறதால இருந்த அதாவது வரி வீதங்கள்ல கூடி குறைஞ்சி அப்படி ஒரு சட்டங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதால இது காலம் மீள பார்வையிட்டு தான் இந்த மதிப்பீடுகள் திரும்ப தயாரிக்க வேண்டிய நிலை வரும். அடுத்தது நிதி சம்பந்தமான வேலைகளுக்கு மேற்பார்வை செய்யும் அலுவலருக்கு கணக்கீட்டு உத்தியோகத்தரினால் வழங்கப்படக்கூடிய கடமைகள் 3 தருக. என்னது? நிதி சம்பந்தமான வேலைகளை மேற்பார்வை செய்யும் அலுவலருக்கு கணக்கீட்டு உத்தியோகத்தினால் வழங்கக்கூடிய கடமைகள் பாருங்க. முதலாவது குறித்த திணைக்களத்தின் பற்றுச்சீட்டுகள், வழங்கல்கள், கொடுப்பனவுகள் ஆகியவற்றை கணக்கு வைத்தல் சம்பந்தமான கடமைகள் வழங்கப்படும். அடுத்தது காசு களஞ்சிய பொருள், பெறுமதியான பொருட்கள் ஆகியவற்றை கட்டுக்காப்பில் வைத்தது
மேற்பார்வையிடும் கடமை வழங்கப்படும். அடுத்தது அலுவலக வங்கி கணக்கை நடத்தும் அதிகாரமும் இந்த கணக்கீட்டு உத்தியோகத்தரால இந்த மேற்பார்வை, அதாவது நிதி சம்பந்தமான வேலைகளை மேற்பார்வை செய்யும் உத்தியோகத்தருக்கு வழங்கப்படும். 3 கடமைகள் வழங்கப்படும். அடுத்தது சேகரிக்கும் உத்தியோகத்தின் பொறுப்புகள் 5 தருக. இது பணத்தை அறவிட்டு உரிய நபர்களுக்கிட்ட, அதாவது மதிப்பீடு உத்தியோகத்தர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கையின்படி குறிப்பிடப்பட்ட நபர்களுக்கிட்ட இருந்து சேகரிக்கும் உத்தியோகத்தர் அந்த பெறுமதியை அறவிட்டு நிறுவனத்தில் கொண்டு ஏற்கும் உத்தியோகத்தர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் இவர் என்னென்ன கடமைகள் பொறுப்பு சொல்லணும். முதலாவது, உத்தரவு சீட்டுகள், அனுமதி சீட்டுகள், சேவைகள் முதலின பணம் சேகரிப்பின் பின்பே வழங்கப்படல் வேண்டும். அடுத்தது, அரசாங்கத்துக்கு எந்த காலத்திலும் வருமானியான தொகை, சேர்க்கப்பட்ட தொகை, நிலுவையாக உள்ள தொகை ஆகியவற்றை காட்டுவதற்கு பதிவுகள் பேணப்பட வேண்டும், பொருத்தமான பதிவுகள். அடுத்தது, இந்த புரோகிரஸ் ரிப்போர்ட்டுகள், இதுகள் அதாவது திரட்டுக்கள், இது கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு, வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு சமர்ப்பிக்க வேணும். மற்றது பட்டுச்சீட்டுகள், பணத்தை பெறும்போது பட்டுச்சீட்டுகள் வழங்கப்பட வேணும். அடுத்தது, பெறப்படும் பணங்கள் உடனடியாக ஏற்கும் உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்டு அவர்கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொண்டதுக்கான ரசீட்டும், அதாவது பட்டுச்சீட்டும் பெற்றுக்கொள்ளணும் இவர். மற்றது, நிலுவையாக இருக்கிற தொகைகளை சேகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். அடுத்தது, அறவிட முடியாத வருமதிகள் இருக்கும் என்று சொன்னால் அதை உடனடியாக அறவுறதுக்கு நடவடிக்கையும் எடுக்க வேணும். இந்த மாதிரி 7 விடயங்கள் இதுல தரப்பட்டிருக்கு. அடுத்தது, ஏற்கும் உத்தியோகத்தரின் பொறுப்புகள். இது ஒரு அலுவலகத்திலிருந்து பணத்தை பெற்று பட்டுச்சீட்டு வழங்கி கொண்டிருக்கிற உத்தியோகத்தர் தான் இந்த ஏற்கும் உத்தியோகத்தராக நாங்கள் கருதப்படுறது. இந்த ஏற்கும் உத்தியோகத்தர் புறப்படும் பணம் யாவும் கட்டுக்காப்பில் வைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு ஒழுங்காக வங்கியில் வைப்பிலிடல் பெற்ற மிக முக்கியமான கடமை. அடுத்தது, காசோலைகள், காசு கட்டளைகள் என்றா இதுகள் வங்கிக்கு அனுப்பப்பட்டு அவை தேறியுள்ளதான்றதை பார்க்கிறதும் எங்களோட கடமை. மற்றது, தேறாத, வங்கியினால் ஏற்றுக்கொள்ளப்படாத காசோலைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது, சேகரிக்கும் உத்தியோகத்தருக்கு அல்லது பணம் கட்டுறதுக்கு வர ஏனைய நபர்களுக்கு உரிய படிவத்தில் பட்டுச்சீட்டு வழங்கப்பட வேணும் இந்த ஏற்கும் உத்தியோகத்தரால. இது 147 படி பிரதேச செயலாளர்களின் நிதி தொடர்பான பதவி நிலை. இது கூடுதலாக கேள்விகளுக்கு வர சான்ஸ் இல்லை. என்னடா ஒரே ஒரு இபி பேப்பர்ல மட்டும்தான் நான் இதை பார்த்துருந்தேன். நான் இந்த போஸ்ட் எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் இதை 147 படி நிதி பிரமாணம் 147 சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்துட்டு போவோம். இது பிரதேச செயலாளர்கள் மாவட்ட நிர்வாக வாக்குப்பண பங்கீடுகளின் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக கருதப்படுவார்கள். இருந்தாலும் அவர்கள் பிரதேச அலுவலகங்களில் கையாளப்படும் உள்ளக செவ்வை பார்த்தல், பரிசோதனை நடவடிக்கைகள் ஆகியன உட்பட நிதிமுறைகள் சம்பந்தமாக பிரதேச நிர்வாகங்களுக்கு நீனா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதில் இருக்கி, தீனா போடுபட்டிருக்கி, இதை திருத்தி வாசியுங்க, திருத்தி எழுதி கொள்ளுங்க. நிர்வாகங்களுக்கு பொறுப்பான அமைச்சின் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு கணக்கு காட்ட வேணும். இந்த மாதிரி ஒரு 2 விடயம் இதுல இந்த பிரதேச செயலாளர்கள் நிதி தொடர்பான பதவி நிலைகள்ல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அடுத்த இதை பாருங்க, எவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏற்படும் நிதி சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் இரு கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் சம்பந்தப்படலாம். இதுல பாருங்க, ஒன்று கணக்கீட்டு உத்தியோகத்தர் மற்றவரிடமிருந்து ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் மற்றவரிடமிருந்து பண்டங்களை அல்லது சேவைகளை பெறுகையில், இது உதாரணமாக நாங்க வறண்டு எடுத்துட்டு போறோம், ஒரு ஏதாவது ஒரு ஹாலிடேயோ என்னத்துக்கோ வறண்டு எடுத்துட்டு போறோம். வறண்டு எடுத்துட்டு போறதால அந்த சேவை எங்களுக்கு புகையிரத திணைக்களத்தால எங்களுக்கு சேவை வழங்கப்படுது. அதுக்குரிய கொடுப்பனவு எங்கட திணைக்களத்தால அவங்களுக்கு வழங்கப்படுது. இது ஒரு உதாரணம். இது 2வது பாருங்க, ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் மற்றவரை தமது சார்பில் ஒரு கொடுப்பனவு செய்யுமாறு வேண்டுகையில், இது அந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ப்ரொவின்சியலுக்குரிய கொடுப்பனவுகளை சென்ட்ரல்ல செஞ்சுட்டு இருந்தவங்க அதை செஞ்சுட்டு இருந்து இறுதியில சமரி அல்லது மந்த்லி சமரி மூலம் அதை அறிவிப்பாங்க. அது ஒன்று நடந்திருந்தது, இப்ப குறைஞ்சிட்டது. அடுத்தது, பின்னவரின் வாக்கு பணத்தின்கள் செலவுகளை ஏற்படுத்துவது ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் மற்ற கணக்கீட்டு உத்தியோகத்தரின் முகவராக செயற்படுதல். இது உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுகளால தேர்தல் எலெக்ஷன் டியூட்டிகளுக்கு போற உத்தியோகத்தர்களுக்கு அந்தந்த திணைக்களங்கள்ல பேமெண்ட் செஞ்சுட்டு அதுக்குரிய செட்டில்மெண்ட்டுகளை அவங்களை செய்கிறது. இது உதாரணமாக வரும். அடுத்தது, ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் மற்ற கணக்கீட்டு உத்தியோகத்திற்காக அரசிறையை அல்லது பிற வரவுகளை ஏற்கையில், அதாவது வருமான வரி திணைக்களத்துக்கு உரிய வருமானங்கள், அதாவது வரிகள், அதாவது சில இடங்கள்ல பிரதேச இலங்களாலையும் வரவுறப்படுறது.
ஆண்டு வரிகள் என்று சொல்லி என்னென்று சொல்ற வருமான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் இந்த இதுக்கு பொருத்தமாக அமையும். இது 4 விடயங்கள் இதில் தரப்பட்டிருக்கு. ரைட் டியோ, நீங்க இதில் கிளாஸில் ஜாயின் பண்ண தேவையாண்டியன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேணும் என்று சொன்னால் இதில் இருக்கிற ஃபோன் நம்பர் மூலமாக கண்டெக்ட் பண்ணி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் பேப்பர்களை எல்லாம் பிடிஎஃபாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றது மற்ற எல்லா நோட்ஸும் இதில் வராது, ஒரு சிலது மட்டும் தான் வரும். ரைட், தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.